கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஐடியா கொடுத்த ஜெயலலிதா. கேட்டு கோடி உரிமை மேளம் பாடல் உருவான சுவாரஸ்யமான கதையை பத்தி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1960-70 ஆண்டு காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம் சில்வர் ஜூப்ளி படமாக அமைந்தது. சிறந்த பொழுதுபோக்கு படத்துக்கான தேசிய விருது, சிறந்த படம், சிறந்த நடிகர் நடிகை என 2 பிலிம்பேர் விருதுகளை அள்ளிய இந்த திரைப்படம் கருப்பு வெள்ளை படங்களில் அன்றைய காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய் வசூலித்த ஒரே படம் என்ற பெருமையை பெற்ற திரைப்படமாக இன்று வரை உள்ளது. 175 நாட்களுக்கு மேல் ஓடிய பட்டிக்காடா பட்டணமா என்ற இந்த திரைப்படம் 1972 ஆண்டில் இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக மாறியது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த படத்தை பார்த்து வெகுவாக பாராட்டியது இந்த படத்திற்கு தனி ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது. ரொமான்டிக் காமெடி பாணியில் உருவான இந்த படம் பிரபல ஆங்கில கவிஞர் தி டேமிங் ஆஃப் தி ஷ்ரூ என்ற மேடை நாடகத்தை அடிப்படையாக கொண்ட படமாகும். கிராம வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்கும் இடையேயான வாழ்வியலை தத்ரூபமாக பேசும் விதமாக இருக்கும் இந்த படத்துக்கு பாலமுருகன் கதை வசனம் எழுத இயக்குனர் பி. மாதவன் இயக்கியிருப்பார். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா தவிர மனோரமா, வி. கே. ராமசாமி, சுகுமாரி, எம்.ஆர்.ஆர். வாசு, சுபா, எஸ்.என். லட்சுமி உள்பட பலரும் ரசிக்கும் விதமாக நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார்கள். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருப்பார். கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் புகழ்பெற்ற கிளாசிக் பாடலான அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜாயி, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சும் குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி, அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, ஆஹா அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி என்ற இந்த சூப்பர் ஹிட் பாடல் இடம்பெற்றது பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில்தான். இது தவிர அம்பிகையே ஈஸ்வரியே மற்றும் கேட்டுக்கோடி உரிமை மேளம் போன்ற பாடல்கள் பட்டி தொட்டியெங்கும் சக்கை போடு போட்டு ஒலித்தன. இந்த பாடல்களில் குறிப்பாக கேட்டு கோடி உரிமை மேலும் போட்டு கோடி கோபதாலும் பார்த்து கோடி உன் மாமங்கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம், பார்த்து கோடி உன் மாமங்கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம், உங்கள் தாளங்கள் ஜங்கிள் பெண்ணை பாருங்கள் அங்கிள், சேர்த்து போடுங்கள் புல் புல் ஆட்டம் கொண்டாட்டம் ஹோஹோ டடடடடடடடி டடடடடடடி என்ற இந்த பாடலுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரிகளை எழுதியுள்ளார். ஆனால் இந்த பாடலில் முதல் வரியை எழுதிவிட்டு 2ஆம் வரி என்ன எழுதுவது என்று தெரியாமல் கவிஞர் கண்ணதாசன் இருந்துள்ளார். அதாவது 2வது வரி எழுதியுள்ளார், ஆனால் அது அவருக்கும் திருப்தி இல்லை. அங்கு உள்ள படக்குழுவினருக்கும் அந்த வரிகளில் திருப்தி இல்லை. அதனால் அந்த வரிகளுக்கு பதிலாக வேறு ஒரு வரியை போடலாம் என யோசித்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அந்த படத்தின் கதாநாயகியான ஜெயலலிதா அங்கு வந்து
போட்டுக்கோடி கோபதாளம் என்ற வரிகளை போட்டுக்கொள்ளலாமே என்று ஐடியா கொடுத்துள்ளார். இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் இதுவும் நன்றாகத்தான் உள்ளது என அந்த வரிகளை அப்படியே சேர்த்து கொண்டுள்ளார். அப்படி உருவானதுதான் கேட்டுக்கோடி உரிமை மேளம் போட்டுக்கோடி கோபதாளம் என்ற இந்த பாடல். இன்று வரை ஹிட் என்று சொன்னால் அது மிக இல்லை. பட்டிக்காடா பட்டணம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள். இன்று கேட்டாலும் அனைவருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் வகையில் இப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் அமைந்திருக்கும். கவிஞர் கண்ணதாசன் அப்படி அருமையான வரிகளால் அனைவரது மனதையும் கொள்ளை கொண்டிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனின் பாடலுக்கு ஐடியா கொடுத்த ஜெயலலிதா என்ற இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.